வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு கேட்ஜெட் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து போக வந்து பார்த்திங்கன்னா இது 18 வகையாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி டைமில் இது கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால் அமேசான்லேருந்து வாங்கி உங்களுக்கு அன்பாக்ஸ் வந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து எப்படி இருக்குது, இது என்ன, அதுக்கடுத்து இது எப்படினா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து பேக்கேஜ். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதனால் பாதியிலே நான் வச்சுட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிஞ்சா வாலெட்டுன்னு சொல்லி இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து வாங்கியிருக்கேன். இது என் ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கினேன். இதுதான் பாருங்கள், 18 in 1. இப்போ வந்து 18 இதாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து மல்டி டூலாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இதை வந்து வெட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிரெடிட் கார்டு சைஸ் வந்து ஏதோ அதே அளவு தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து இது எங்கேனாலும் நீங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து எதுக்குனா யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்ஸில் வந்து இந்த மாதிரி வாலெட்டில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நிஞ்சா வாலெட்னே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே சிம்பிளாகவே இருக்குது உங்களுக்கு. ஆனால் வந்து நல்லா வெயிட் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து மெட்டீரியல் ஸ்ட்ராங், வந்து குவாலிட்டியே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பரில் வந்து ஏதாவது இந்த மாதிரி கோடு எதுவும் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் கணக்கில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அளவு வச்சு இந்த மாதிரி கோடு வந்து போட்டுக்கலாம். ஏதாவது சப்போஸ் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அளவு வச்சு நீங்கள் வந்து கோடு போடுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அது போக வந்து ஒரு ஸ்கேலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கிட்டு சென்டிமீட்டர் கணக்கில் இருக்குது, இங்கிட்டு இன்ச்சஸ் கணக்கில் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேன் ஓப்பனர், இது ஸ்க்ரூ ட்ரைவர் இதுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த போட்ஸ்னால் அந்த டைட் வைக்கிறதுக்கு, செல்ஃபோன் ஸ்டாண்டு, அதுக்கடுத்து பாக்ஸ் ஓப்பனர். அதுக்கடுத்து நான் ஃப்ரெண்ட்டில் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓப்பனர் இது பண்ணும் போல தான் இதை தந்தான், பாக்ஸ் ஓப்பன் பண்ணும் போல. அப்போ தான் வந்து இது எனக்கே தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி வச்சு அழகாக இந்த மாதிரி வச்சு இழுத்தாலே போதும், சூப்பராக சிம்பிளாகவே வந்துடும். இந்த மாதிரி அழகாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவன் ஃப்ரெண்டு தரம்போல் வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் என் ஃப்ரெண்டு தந்துருந்தான். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சிம்பிளாக வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த டயத்தில் வந்து யார்ட்டையாவது வந்து பிளேடு கேட்போம், இல்லைன்னா கத்தி ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எமர்ஜென்சி டைமில் இது யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு எனக்கு ரொம்பவே இதில் பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ்டு கார்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து இந்த இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இல்லை வந்து மொபைலை வந்து இந்த மாதிரி அழகாக வச்சுட்டிங்க அப்படின்னா மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மொபைல் வந்து நிற்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைலை இந்த மாதிரி வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். கார்டு மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதுமானது தான். அழகாக வந்து இந்த மாதிரி நிஞ்சா வாலெட்டை வந்து அழகாக அந்த மொபைல் ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேன் ஓப்பனர் வந்து பார்த்திங்கன்னா கேன் வந்து ஆல்ரெடி இது ஓப்பன்டு கேன் தான். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்து இப்படி வச்சு இதை ஓப்பன் பண்ணலாம். அழகாக இப்படி வந்து கரெக்டாக மாட்டும், இப்படி வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை நம்ம கைட்டே ஓப்பன் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து எதுவும் டைட்டாக இருக்குது அப்படின்னா கேன் ஓப்பனர் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்கு போட்ஸ் வந்து இந்த இதை டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று இதை வந்து டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். சைக்கிளுக்குன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கலண்டுருச்சு அப்படின்னா அந்த டயத்தில் டைட் வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. இதெல்லாம் நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ இது வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இருக்குது, இதுதான் கரெக்டானது. இந்த மாதிரி வந்து டைட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி அழகாக வந்து டைட் வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அந்த டயத்தில் டைட் வைக்கணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரூ ட்ரைவர் இதை வச்சு நீங்கள் வந்து சுற்றுறதுக்கு இந்த இதுக்கு டைட் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக இந்த சைடு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இந்த முனையை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டைட் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட் வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் நல்லா டைட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம டைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைக்கிள் இந்த இதுக்குன்னா உடனே தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபுல்லாக இந்த இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுபோக வந்து சின்னதுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லென்ஸ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னது இந்த இதை வந்து கலண்டுரும், இல்லைன்னா இந்த ஜாயிண்ட் வந்து கலண்டுரும். அந்த டயத்தில் வந்து இந்த ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இதுக்கு வந்து அதுக்கேற்றது தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஜாயிண்ட் வந்து டைட் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலண்டுருச்சு அப்படின்னா அந்த டயத்தில் கண்ணாடி போடாமல் வர முடியாது. அந்த டயத்தில் இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பாட்டில் ஓப்பனர். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து இது ஆல்ரெடி யூஸ்டு கேன் தான். இதில் வந்து நான் இந்த மாதிரி வச்சு இது வந்து ஒரு கேனு தான். இதில் வந்து நான் சிங்கி இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், லைட்டாக பெண்டாக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் பாட்டில் ஓப்பனர் சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இவ்வளோ வகையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி டைமில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போட்ஸ்னால் நம்ம வந்து இதை டைட் வைக்கிறதுக்கு கையில் கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டோம். ஸோ இந்த டயத்தில் வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா அட்ஜஸ்ட் டைப்லையும் இருக்குது. இது வந்து சைக்கிளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களுக்கு சைக்கிளில் போகும்போது ஏதாவது ஒன்று கலண்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் ஓப்பனரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன் ஓப்பனரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டைட் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சின்ன டூல் தான் இது. இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி இதை காட்டினேன். இது வந்து வாலெட் சைஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் இந்த மாதிரி இது வந்து அழகாக வந்து வச்சு கிரெடிட் கார்டு சைஸ் தானே. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், அழகாக போய்க்கிறது, அழகாக போயிடும். அதுக்கடுத்து நீங்கள் வச்சுட்டு ஈஸியாக சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பாருங்கள், அவ்வளவுதான். சப்போஸ் வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து பிடிச்சா பிடிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மெட்டல். ஸோ அதனால் வந்து ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே போகிறோன்னா இது அலோடு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெட்டல் இதில் டிடெக்டரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அது ஒன்று தான். அதுபோக நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எமர்ஜென்சி டைமில் வந்து இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூல் வந்து இந்த கேட்ஜெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது நான் வாங்கும் போதில் வந்து 110 ரூபா. அதுக்கடுத்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் 80 ரூபாலேருந்தே இது இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு விலை வந்து ரொம்ப நாள் இல்லை, ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு எதுக்காவது வேறவங்களுக்கு கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ஏதாவது ஒரு கட்டத்தில். ஸோ அதுக்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வேணும் அப்படின்னா வேணால் வாங்கிக்கோங்க. இதை நான் வந்து இது சொல்லலை, வேணும்னா வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பர்சனல் யூசேஜுக்காக தான் நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். இந்த இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.